பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாமாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளிலே ஒரு சிந்தனை துளிகளோடு நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்ட ஒரு தீம் ஆர் ஒரு டாபிக் என்னன்னா, என்னுடைய இஷ்டம், மை விஷ். ஸோ மை விஷ் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தையா இந்த நாட்களில மாறிக்கொண்டு போகிறது. எல்லா யங்ஸ்டர்ஸ், நிறைய வாலிப பிள்ளைங்க சொல்றதுன்னா மை விஷ் எதுக்கேத்தாலும் இட்ஸ் மை விஷ், இட்ஸ் மை விஷ் அப்படின்ட்டு போவாங்க. அந்த மை விஷ்-குள்ள எவ்வளோ டேஞ்சர் இருக்குது, எவ்வளோ லாஸ் இருக்குது, எவ்வளோ அதுல ஒரு மன கஷ்டங்கள் இருக்குது, மன வருத்தங்கள் இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியறதில்ல. மை விஷ், இட்ஸ் மை விஷ் அப்படின்ட்டுவாங்க. ஏன் இதை செஞ்ச? இட்ஸ் மை விஷ் அப்படின்வாங்க. எதுக்காக இப்படி பண்ண? இட்ஸ் மை விஷ் அப்படின்வாங்க. ஏன் இப்படி கல்யாணம் பண்ணி? இட்ஸ் மை விஷ் அப்படின்வாங்க. ஸோ இந்த மை விஷன்றது ஒரு டேஞ்சரஸ் வேர்ட் சம்டைம்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மை விஷன்றத நான் வேதத்திலேருந்து உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். எந்த இடத்துல, அதாவது இதை எப்படி நான் பார்க்குறேன்னாக்கா, காட்ஸ் கிரேஸ் வர்சஸ் ஹியூமன் ஜஸ்டிஸ். ஸோ இது ரெண்டு, அதாவது மனுஷர்கள் நம்ம எப்படி பார்க்குறோம், கர்த்தர் எப்படி பார்க்குறாரு, இதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்துல இருந்து முக்கியமாக 14வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 20வது அதிகாரத்துல அங்க நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கிறோம். ஒரு திராட்சை தோட்டக்காரன் அங்க அவருடைய தோட்டத்துல வேலை செய்வதற்காக ஆட்களை கூப்பிடுறாரு. கூலிக்கு ஆட்களை கூப்பிடுறாரு. எங்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீ கூட்டிட்டு அவங்களுக்கு நீங்க வேலையை கொடுங்க, அந்த கூலி அவங்களுக்கு கொடுக்கலாம். எவ்வளவு கொடுப்பேன், எப்படி கொடுப்பேன், யார் யாருக்கு கொடுப்பேன், எந்த விதத்துல கொடுப்பேன்லாம் அவர் சொல்லல. ஆனா அவர் சொல்றது நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். அவர்களும் போனார்கள். 5வது வசனம், மறுபடியும் 9ஆம் மணி நேரத்திலே 6ஆம் மணி நேரத்திலே அவன் போய் அப்படியே செய்தான். இப்படி அவங்க அவங்க பார்க்கும்போது ஒரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமா இருக்குது. முக்கியமா 14வது வசனத்துல அவர் கடைசியா முடிக்கும் போது வித்தியாசமா முடிக்கிறார். இந்த ஃபுல் பேசேஜ்ல அங்க 9வது மணி நேரத்துல 6ஆம் மணி நேரத்துல இப்படி போயிட்டு அவங்க வேலையாட்கள் போயிட்டு கூலிக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது பார்த்தீங்கன்னாக்கா, அங்கேருந்து ஆட்களை கொண்டு வராங்க, கொண்டு வேலை கொடுக்குறாங்க. வேலை கொடுக்கும் போது அவங்களுக்கு கூலியும் கொடுக்குறாங்க. இந்த 14வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். முக்கியமா 6வது வசனத்துல நம்ம தியானிக்கலாம். 6வது வசனத்துல 11ஆம் மணி வேளையிலே அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அவன் போய் சும்மா நிக்கிறவங்களை கூட வேலைக்கு கூப்பிடுறான். வாங்க, திராட்சை தோட்டத்துல வேலை இருக்குது, செய்யுங்க. சும்மா நிக்கிறவங்களை இன்னைக்கு கடவுள் நம்மளுடைய சும்மா நிக்கிறதையும், சும்மா உட்கார்ந்து இருக்கிறதையும், சும்மா கதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதையும், சும்மா செல்போன் நோண்டிட்டு இருக்கிறதையும், சும்மா அப்படியே ஒரு சுத்திட்டு இருக்கிறதையும் எல்லாத்தையும் சும்மா தான் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அந்த சும்மா இருக்கும் போது ஆண்டவர் கூப்பிடும் போது, ஆண்டவருடைய வழிகளை நம்ம தெரிஞ்சு கொள்ளும் போது கண்டிப்பாக அதுக்கு பலன் உண்டு என்பதை மறக்காதீங்க. இந்த சும்மா நிக்கிறவங்க அவர் கூப்பிட்டோன்னா அவங்க போறாங்க. நாங்க வரமாட்டோம், நீங்க பாத்துக்கங்க அப்படின்லாம் சொல்லல. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஆண்டவரை அழைப்பை கொடுத்தோம், நம்ம சும்மாவே இருக்கிறோம். என்ன பண்றீங்க? வீட்டுல சும்மா தான் இருக்கிறேன். ஏன் 2 பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணலாம்ல, 2 ஜபம் பண்ணலாம்ல, ஊழியத்துக்கு போலாம்ல, சர்ச்சுக்கு போயிட்டு பல காரியங்களை செய்யலாம்ல, உங்க பாஸ்டர்ஸ் கூட சேர்ந்து ஊழியம் செய்யலாம்ல, இது மாதிரிலாம் செய்யலாமே. சும்மா நிக்கிறோம், சும்மா தான் இருக்கிறோம். சும்மா தான் தூங்கிட்டு இருந்தேன், சும்மா தான் சீரியல் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன், சும்மா தான் சினிமா பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இந்த சும்மா இருக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் கிடைக்குது. ஆனா ஆண்டவருக்கு டைம் கிடைக்காது. சும்மா தான் பாஸ்டர் இருந்தேன், சும்மா தான் இருந்தேன் அப்படின்வாங்க. அந்த வார்த்தையை கேட்கும் போதே ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். எப்படி உங்களால சும்மா இருக்க முடியுது? அந்த சும்மா இருக்கிறவங்களை போயிட்டு அந்த வேலையாட்கள் போயிட்டு கூப்பிடுறாங்க. எஜமான் கூப்பிட்டு அனுப்புறாரு. சும்மா இருக்கிறவங்களாம் அவங்க சொல்றாங்க, சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்கள் பகல் முழுதும் இங்க சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டார். பகல் முழுவதும் சும்மா இருக்கிறது என்ன? எத்தனை பேர் உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க? போய் பீச்சில் உட்காந்துக்க வேண்டியது, சும்மா தான் உட்காந்து போர் அடிச்சிச்சு, சும்மா போய் உட்காந்துட்டு இருந்தேன். இந்த காலத்துல நீங்க எங்கேயும் பீச்சுக்கும் போவேனா, நீங்க சில மால்ல போயிட்டு உட்காந்துட்டீங்கன்னா அந்த ஃபுட் கோர்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபுட் கோர்ட்ல போயிட்டு சும்மா சைலண்டா ஒரு 1/2 an hour, ஒரு 10 நிமிஷமாச்சும் உட்காந்து பாருங்களேன்.
எல்லாம் தனிப்பட்ட தனித்தனியா உட்காந்து அது பாட்டுன்னு சும்மா செல்ல நோண்டிட்டே இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? இன்னைக்கு பீச் தேவையில்ல, பார்க் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. எல்லா பீச்சு, பார்க்கு, எல்லாம் மால் எல்லாமே உங்களுக்கு செல்போன்லயே கிடைக்கிறதுனால, அந்த சும்மா சும்மா நிற்கிறவங்கள பார்த்து கூப்பிடுறாரு. அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலியே பெறுவீர்கள். சோ அவங்கள கூப்பிடுறாரு. அவங்க போறாங்க. அந்த போகும்போது 7வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, நியாயமானபடி கூலி. ஆண்டவர்கிட்ட நம்ம வரும்போது நம்மளுக்கு நியாயமானபடி கூலிய கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நான் கடைசியில வரேன். எப்படி எப்படிலாம் இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. நியாயமானபடி ஒரு கூலி கிடைக்கும் நமக்கு. நம்ம செய்யற வேலைகளுக்கு. அதே மாதிரி 8வது வசனத்துல, சாயங்காலத்துல திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலிய கொடு என்றான். அதோ எஜமான் என்ன சொல்றது? பிந்தி வந்தவர்கள், முந்தி வந்தவர்கள் எல்லாருக்கும் கூலிய கொடு. அந்த கூலிய கொடுதான் சொல்றாரு. எல்லாருக்கும் கூலி உண்டு. ஆனா நம்ம வரோமா இல்லையான்றது தான் மேட்டரே. சோ இந்த இடத்துல நம்போ ஆண்டவர் அழைக்கும்போது, ஆண்டவர் நம்மள கூப்பிடும்போது, ஆண்டவர் நமக்கு ஒரு குரல் கேட்கும்போது, நம்ம கீழ்ப்படிந்து வரோமா? கீழ்ப்படியலனாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருப்போம்? சும்மா தான் நின்னுட்டு இருப்போம். சும்மா தான் இருப்போம். நெறைய பேருடைய வாழ்க்கையில இந்த சும்மா என்ற வார்த்தை அ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. சும்மா என்ற வார்த்தைய பேசாதீங்க. சும்மா, சும்மாதான், சும்மாதான். பெரியவங்கள்ல இருந்து சிறியவர்கள் வரைக்கும், இந்த ஒரு வார்த்தைய நம்ம ஏன் சும்மா யூஸ் பண்றோம்னு தெரியல. சும்மாவே யூஸ் பண்றோம். சும்மா தான் இருக்கிறேன். சும்மா தான். சும்மா இருக்கிறதுக்குலாம் சிலருக்குலாம் டைமே கிடையாது. அப்படி இருக்குது. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த முந்தி வந்தவர்கள், பிந்தி வந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரே கூலி கொடுக்கப்படுகிறது. 12வது வசனத்துல அவங்க கூலிய வாங்கிட்டு போறாங்க. முந்தி வந்தவர்களும், பிந்தி வந்தவர்களும் கூலிய வாங்கிட்டு போறாங்க. 12வது வசனம், பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மட்டும் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும், வெயிலின் கஷ்டத்தையும் சகித்து எங்களுக்கு இவர்களை சகித்த எங்களுக்கு இவர்களை இவர்களுக்கு சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. முறுமுறுக்குறாங்க. அந்த எஜமான் வந்து எல்லாருக்கும் ஒரே மாரி கூலிய குடுக்குறாரு. ஏன்னா அவங்க கீழ்ப்படிஞ்சு வந்தாங்க. கேட்டாங்க. சும்மா இருக்கிறோமே இந்த இடத்துல, நம்ம போயிட்டு செய்யலாம். ஏதோ ஒண்ணு செய்யலாம். கூப்பிடுறாங்களே போய் செய்யலான்ட்டு. நம்ம சும்மாவே படுத்து கிடந்தா, முறுமுறுக்கிறதுக்கு அங்க சான்ஸே இல்லங்க. நம்மளுடைய ஆசீர்வாதங்கள நம்ப முறுமுறுத்து வாங்கிக்கவே கூடாது. ஏனென்றால், கண்டிப்பா அந்த அந்த கம்பேரிங் ஸ்பிரிட் கண்டிப்பா இங்க பார்க்கிறோம். அந்த கம்பேர் பண்றாங்க. கம்பேரிங் வித் அதர்ஸ். அதாவது கர்த்தர் கொடுக்கிறத அ அளவு பார்க்கிறது. அவங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு குடுத்தாரு? இவங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு குடுத்தாரு? இந்த இடத்துல அதான் நடக்குது. பாரு நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேனே, எனக்கு மட்டும் இவ்வளோண்டு கிடைக்குதே. அவங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்குது. அவங்க நம்மளோட நல்லா தானே இருக்கிறாங்க. நான் கூட தான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேன். நான் கூட தான் ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறேன். நான் கூட எல்லா பிரேயர் மீட்டிங்கும் அட்டெண்ட் பண்றேன். நானும் எல்லாத்தையுமே செய்றேன். ஆனா எனக்கு மட்டும் கூலி எப்படி குடுக்குறாங்க? நம்ம கம்பேரிங் வித் அதர்ஸ் மற்றவங்களோடு நம்ம ஒப்பிட்டு பேசும்போது, நமக்கு கிடைக்கிற ஆண்டுடைய கிருபை, இரக்கம், அந்த கூலி கண்டிப்பா அதெல்லாம் சரியாவே இருக்காது. நமக்கு நல்லா நடக்காது அது. இந்த கம்பேரிங் பண்ணி மற்றவங்களோடு கூட ஒப்பிட்டு பேசி, அத நம்ம வாங்கும்போது, அது நமக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? சோ இவங்க அததான் பார்க்குறாங்க. அவங்களையும் எங்களையும் சமமாக்கினீரே! நான் சொல்ல வரேன் கடைசில. அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் பாருங்க எப்படி இருக்குது. நெறைய பேருக்குள்ள இந்த எண்ணங்கள் தான். மற்றவங்களையே கம்பேர் பண்ணியிருக்குது. அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க பாட்டு பாடுறாங்க, அவங்க இத செய்றாங்க, அத செய்றாங்க, அவங்க சர்ச்சுக்கே வரதில்ல. நான் கொயர்ல இருக்கிறேன், நான் பைபிள் ஸ்டடில இருக்கிறேன், நான் சர்ச்சுல இருக்கிறேன், நான் சர்ச்சுல பிசி மெம்பரா இருக்கிறேன், நான் வந்து சர்ச்சுல எல்லா பதவியும் நான் செய்றேன். ஆனா அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க வீட்ல பெரிய பெரிய கார்லாம் இருக்கு, பெரிய வீடு இருக்குது. எனக்கு மட்டும் இல்லையே. எதுக்காக இந்த கம்பேரிசன்? எதுக்காக நம்ம மற்றவங்களோடு கூட ஒப்பிட்டு பேசிக் கொண்டு இருக்கிறோம்? கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம் இது. ஸோ இதுல இதுல 12வது வசனத்துல அவங்க முறுமுறுக்கிறத விரும்பல. அவங்க முறுமுறுத்துட்டு போறாங்க. தங்களுக்கு என்ன கிடைச்சதோ அத வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கர்த்தர் குடுத்திருக்கிறாரோ, அத வாங்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். சும்மா முறுமுறுத்துக்கிட்டு, அ எனக்கு மட்டும் இவ்ளோ கிடைச்சது, அவங்களுக்கு அவ்ளோ கிடைச்சது, அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க பாரு, என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க பாரு, என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கவே இல்லையே. உங்க பிள்ளைங்களுக்கு என்ன உங்க ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, அது உங்களுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு தருவார். உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரோ, அத உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அவங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரோ, ஆண்டவர் அவங்களுக்கு அத தருவாரு. சோ இங்க வந்து காட்ஸ் கிரேஸ்
வர்சஸ் ஹியூமன் ஜஸ்டிஸ். இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஹியூமன் ஜஸ்டிஸ் நம்ம ஜஸ்டிஃபை பண்றோம் பார்த்தீங்களா, நியாயப்படுத்துறோம். அவங்களுக்கு ஏன் ஆண்டவரே, எனக்கு கொடுங்க, எனக்கு என்ன ஆண்டவரே, நான் இவ்வளோ நேசிக்கிறோமா? நீங்க உண்மையா நேசிக்கிறீங்களா? காரியத்துக்காக நேசிக்கிறீங்களா ஆண்டவரே? காரியக்காரரா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறோம்? மற்றவங்கள உங்க ஆசீர்வாதத்தோடு நீங்க ஒப்பிடாதீங்க. ஒப்பிட்டு பேசாதீங்க. கம்பேர் பண்ணி பேசாதீங்க. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, 14வது வசனம் ரொம்ப அழகா இருக்குது. உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. அதுதான். கரெக்ட்டா சொல்லிட்டாரு பாருங்க. அதாவது டேக் யுவர்ஸ் அண்ட் கோ. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. நீ உன்னுடையதை வாங்கி கொண்டு போன்ட்டு தெளிவா பேசிட்டார். ஒரே வார்த்தையில. நம்ம அங்க நின்னு முறுமுறுத்தாலும் வேஸ்ட்டு. அங்க நின்னு கம்பேர் பண்றதும் வேஸ்ட்டு. கர்த்தருடைய கிருபை யாருக்கெல்லாம் இருக்குதோ அது உங்களை கரெக்டா வந்து சேரும். கர்த்தருடைய கிருபை யாருக்கெல்லாம் தள்ளி வச்சிருக்கிறாரோ அது வந்து சேராது. நீங்க முறுமுறுக்க கூடாது. நீங்க முறுமுறுக்காம இங்க சொல்றாரு பாருங்க, உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரோ, நீ சைக்கிள்ல தான் போகணும்னா வச்சிருக்கிறாரா, நீ சைக்கிள்ல தான் போகணும். நீ கார்ல தான் போகணும்னு வச்சிருக்கிறாரா, நீ கார்ல தான் போகணும். அதனால ஒன்றும் பெரிய நம்ம கம்பேர் பண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தா இந்த உலகத்துல நம்ம வாழவே முடியாது. எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணி வாழணும். அவங்க அந்த மாதிரி செயின் வாங்கிட்டாங்களா, நான் அவங்களுக்கு மேல வாங்குறேன் பாரு. அவங்க அப்படி ட்ரெஸ் பண்றாங்களா, நான் அவங்களுக்கு மேல நான் செய்யறேன் பாரு. நான் அவங்க இந்த மாதிரி பட்டு சாரி இந்த 7,000 ரூபாய்க்கு வாங்கினாங்களா, நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கி காட்டுறேன் பாரு. இதே கம்பாரிசன். அப்ப நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு போறோம்? இப்படி கம்பேர் பண்ணி பேசுறதுக்காகவா? எதுக்கு நம்ம அந்த ஒரு பரிசுத்தமான இடத்துல போயிட்டு நிறைய கம்பேர் பண்ணி பேசிட்டு, அவங்க என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு. என்னுடைய மகனுக்கு கல்யாணம் ஆனபோது ஒருத்தவங்க இப்படியே பேசினாங்க. எப்படி பேசுனாங்க, அப்ப இவங்க என்ன கல்யாணத்தை செஞ்சாங்க, நான் இதோட பிரம்மாண்டமா செஞ்சு காட்டுறேன் பாருன்ட்டு. 5 வருஷம் ஆகுது, இன்னும் அவங்க கல்யாணம் பண்ணியே வைக்கல அந்த பையனுக்கு. சோ இதை நான் யோசிக்கும் போது, எதுக்கு கம்பேர் பண்ணி வாழ்றது? கர்த்தர் அப்படியே பிரேக் கொடுத்துருவாரு, அப்படியே இழுத்துட்டு போவாரு. கம்பேர் பண்ணி என்னைக்குமே யாரையுமே உங்களோடு கூட ஒப்பிட்டு பேசவே பேசாதீங்க. நீங்க வேற, உங்க ஆசீர்வாதம் வேற, உங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வேற. இதை நம்ம யோசிக்காம நிறைய நேரங்களில கம்பேர் பண்ணி பேசிட்டே இருக்கோம். உன்னுடையதை நீ வாங்கிக்கிட்டு போ. ஒரே வார்த்தையில அடிச்சாரு பாருங்க. சோ இந்த இடத்துல அது மட்டும் இல்ல, உனக்கு கொடுத்தது போலவே பிந்தினவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். நான் முதல் பேசினேன்ல, மை விஷ். இன்னைக்கு எத்தனை பேர் யூஸ் பண்றோம்? அதே மாதிரி இது கர்த்தருடைய இஷ்டம். என்னுடைய இஷ்டம்ட்டாரு. அந்த எஜமான் என்ன சொல்லிட்டாரு, பிந்தினவனுக்கும் நான் கொடுக்குறேன், முந்தின வந்தவனுக்கும் நான் ஒரே மாதிரி தான் கொடுப்பேன். அது ஏன் இஷ்டம். அது ஏன் இஷ்டம் சொல்லும் போது விட்டுருங்க. கர்த்தருடைய இஷ்டம் அது. நீங்க மாத்தவே முடியாது. கர்த்தர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே ஐ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் விஷ். உங்களுடைய விஷ் நான் மாத்தனாலும் முடியாதுங்க. முடியவே முடியாது. ஆண்டவர் கூட நீ சவாலுக்கு சவால் நிக்கவே முடியாது. கர்த்தர் என்ன கொடுக்கிறாரோ அதை வாங்கிட்டு இன்னைக்கு அந்த 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 மற்றவங்களையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறதுனால என்ன பொறாமை தெரியுமா? நான் பொறாமையை பத்தி நான் பேசி போட்டிருக்கிறேன். பயங்கர பொறாமை. ஒருத்தவங்க முன்னாடி வந்துடக்கூடாது, ஒருத்தவங்க முன்னேறிடக்கூடாது, ஒருத்தவங்க நல்லபடியா யூடியூப்ல இது மாதிரி போட்டு பார்த்து பேசி பெரிய ஆளா ஆயிடக்கூடாது. எல்லாத்துக்கும் பொறாமை. எதனா கிடைச்சிச்சா உங்களுக்கு இதனால? எதனா எதனா பொறாமைப்படுறதுனால, மற்றவங்களோடு கூட உங்களை கம்பேர் பண்ணி பேசுறதுனால ஏதாவது சம்பாதிச்சீங்களா? ஏதாவது கிடைச்சுதா? இதுல ஏதாவது ஆசீர்வாதம் கிடைச்சுதா? கண்டிப்பா கிடைச்சிருக்காது. நோ, நோ. மற்றவங்க இப்படி முன்னேறிக்கிட்டே போறாங்கனாக்கா, உங்க நீங்களும் செய்யுங்க அது மாதிரி. உங்களுக்கும் செய்ய முடியும்ன்றத நீங்க செய்யுங்க. காட்டுங்க. அவங்க அவங்க எவ்வளவு ஜெபம் பண்றாங்க அதுக்காக, எவ்வளவு முன்னேறுறாங்க, எவ்வளவு பிரயாசப்படுறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. சோ ஆண்டவரு நியாயமானபடி கூலி குடுக்குறேன்னு சொன்னாலும் இந்த இடத்துல அழகா முடிக்கிறாரு. எப்படி முடிக்கிறாரா? என் இஷ்டம், என்னுடைய இஷ்டம். முந்தினவனுக்கு கொடுக்கறதும், பிந்தி வரவனுக்கு கொடுக்கறதும் என் இஷ்டம். இட்ஸ் மை விஷ். சோ எத்தனை பேர் உங்க விஷன் யூஸ் பண்றீங்க? அந்த விஷ என்னுடைய விஷ், மை விஷ் சொல்றீங்கல்ல. இப்போ கர்த்தருடைய விஷ் எப்படி இருக்குது? நம்ம விஷ சொல்லிக்கிட்டு போயிட்டு தான் இருப்போம். வாயில தான் சொல்லுவோம் நம்ம. இட்ஸ் மை விஷ், இட்ஸ் மை விஷ் அப்படின்னுவாங்க. அப்படியே இந்த ஷோல்டர்ல எல்லாம் தூக்கி இட்ஸ் மை விஷ் அப்படின்னுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. என்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. சோ கம்பேரிங் வித் அதர்ஸ், இதுல நம்ம ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கிறோம். முறுமுறுக்கிறது, என்ன அளவு பார்க்கிறது, ஈவில் ஐ. அதாவது
envy ஸ்பிரிட், பொறாமையின் குணம், கெட்ட கண்ணு, மற்றவங்க கெட்ட கண்ணோட பாக்குறது, ஒளிஞ்சுக்கிட்டு பாக்குறது, அவங்க ஸ்டேட்டஸை பாக்குறது, அவங்களுடைய யூடியூபை பாக்குறது, அவங்களுடைய இன்ஸ்டாகிராமை பாக்குறது, அவங்களுடைய ஃபேஸ்புக்கை பாக்குறது, இது எல்லாமே ஒரு ஈவில் ஐயோடு பாக்குறீங்களா? இல்ல நல்லா பேசுறாங்களே, நல்லா கொடுக்குறாங்களே, நல்லா செய்யறாங்களே சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணி பாக்குறீங்களா? அவங்களுக்கு ஒரு டேலண்ட்ஸை கத்தர் கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக. நம்ம உட்காந்து ஐயோ என்னால வாசிக்க முடியலையே, என்னால பாட முடியலையே, என்னால இப்படி பேச முடியலையே அப்படின்ட்டு ஒரு பொறாம குணத்துல அவங்கள மாதிரி நானும் செஞ்சு காட்டுற பாருன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்க வியூவர்ஸும் ஏற மாட்டாங்க, உங்க சப்ஸ்கிரைபர்ஸும் ஏற மாட்டாங்க, உங்களுக்கு சரியான ஃபாலோவர்ஸும் இருக்க மாட்டாங்க, நீங்க குறைஞ்சிக்கிட்டே தான் போவீங்க, ஒன்னும் நீங்க பெருசா சாதிக்கவே முடியாது. இது தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஸோ இட்ஸ் மை விஷ். வாலிப பிள்ளைங்களாம் சொல்றீங்கனாக்கா ப்ளீஸ் கொஞ்சம் சிந்திக்க, யோசிங்க. எந்த நோக்கத்தோடு நான் சொல்றேன், எதனால சொல்றேன்? அதாவது ஆண்டவர் சொல்றாருல, நீ நினைக்கிறது நான் நினைக்கிறது கிடையாது, நான் நினைக்கிறது நீ நினைக்கிறது கிடையாது, அவர் நினைக்கிறது மட்டும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறட்டும், அது சூப்பரா இருக்கும். ஸோ இட்ஸ் மை விஷன்னு சொல்லிட்டு நீங்க வாழ்றீங்கனாக்கா தோத்துருவீங்க, கண்டிப்பா வாழ்க்கையில தோத்துருவீங்க. ஆண்டவரே உம்முடைய விஷயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது கண்டிப்பாக கத்தர் வந்து உதவி செய்வாரு. ஏன்னா ஈவில் ஐயும் எனிவி ஸ்பிரிட், பொறாமையின் குணமும் கெட்ட கண்களும் முறுமுறுக்கிறதும் அப்புறம் மற்றவங்களோடு கூட கம்பேர் பண்றதும் ஆண்டவருடைய குணம் கிடையாது. இந்த குணத்தை வச்சுக்கிட்டு, இந்த குணம் நமக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்க முடியாது, ஆண்டவர்கிட்ட போயிட்டு நம்ம நல்லதை கேட்க முடியாது. இது ஆண்டவருடைய குணம் கிடையாது. இந்த குணத்தோடு நம்ம இருக்கிறது தப்பு. யாராவது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நல்ல செயல்களை செய்யறாங்கனாக்கா ஏன் அப்ரிஷியேட் பண்ண முடியல? சிலரால அப்ரிஷியேட் பண்ணவே முடியாது, கண்டிப்பா. எனக்கு ரீசெண்டா 6th அன்னைக்கு என்னுடைய பர்த்டே வந்துச்சு. என் பர்த்டேக்கு நான் பார்க்குறேன், நிறைய பேர் நான் முகத்தை பார்க்காதவங்களாம் என்ன விஷ் பண்றாங்க, என்னை அப்ரிஷியேட் பண்றாங்க. யார் உலகம் ஃபுல்லா இருந்து அவ்வளோ விஷஸ் எனக்கு வந்துட்டு இருக்குது. ஆனா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களால என்னுடைய முன்னேற்றத்தை ஏத்துக்க முடியல, அவங்களால சில ஒழுங்கான காரியங்களை ஏத்துக்க முடியல. அவங்க பொறாமையில இருக்கிறதுனால இந்த குரூப் ரொம்ப க்ளோஸ். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்களால விஷ் கூட பண்ண முடியல. அப்படியே ஒரு கடமைக்கு அப்படியே சாயங்காலம் சும்மா அப்படியே ஒரு 4-5 பேர் ஒரு குரூப் அப்படியே அந்த ஹாப்பி பர்த்டேயும் போ. இதுலயே எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆண்டவர் வந்து உலகம் முழுவதுல இருந்து எவ்வளோ விஷஸ் எனக்கு கொண்டு வந்தார். ஆனா நல்லா தெரிஞ்சவங்க, நல்லா பேசுறவங்க, கூட இருக்கிறவங்க, அவங்களால பொறாமையின் குணத்தால ஒருத்தர் முன்னேறாங்களே, ஒருத்தர் இப்படி ஆயிட்டாங்களே, அப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பொறாமப்படுவாங்க பாருங்க. இந்த என்வி ஸ்பிரிட் இருக்கிற இந்த மாதிரி பொறாமையின் குணத்தை உள்ள வச்சுக்கிட்டு கர்த்தர்கிட்ட நீ மன்றாடவே முடியாது. ஒரு ஈவில் ஐய, கெட்ட கண்ணை வச்சுக்கிட்டு கர்த்தர்கிட்ட நம்ம போகவே முடியாது. கெட்ட கண்ணு மற்றவங்களை கெட்டதா பாக்குது, கெட்டதா பேசுது. எப்படி போயிட்டு நீங்க அந்த சிலுவையை பார்த்து ஜெபம் பண்றீங்க? ஆண்டவர்கிட்ட போயிட்டு அந்த அந்த சர்ச்சில் உட்காந்து எப்படி ஜெபிக்கிறீங்க? கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஏன் இப்படி ஒரு கெட்ட கண்ணங்கள்? எதுக்காக இப்படி ஒரு கெட்ட குணங்கள்? இந்த இடத்துல கிளியரா சொல்லிட்டாரு, முந்தினவனுக்கும் பிந்தினவனுக்கும் ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணா கொடுப்பேன், என்னுடைய இஷ்டம். இட்ஸ் மை விஷ், இட்ஸ் மை விஷ். ஸோ இட்ஸ் மை விஷன்னு சொல்லிட்டு போறீங்கன்னாக்கா வாலிப பிள்ளைங்களோ பெரியவங்களோ யாரோ கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, என் விஷயம் எப்படி இருக்குது? கத்தருக்கு பிரியமானதா இருக்குதா? கத்தர் என் விஷயம் சொல்லிட்டாருன்னா எப்படி இருக்கும்? முந்தினவனுக்கும் அப்படிதான் கொடுப்பாரு, பிந்தினவனுக்கும் அப்படிதான் கொடுப்பாரு, உனக்கு பிடிக்காதவனுக்கும் அப்படிதான் கொடுப்பாரு, உனக்கு பிடிச்சவங்களுக்கும் உங்களுக்கும் அப்படிதான் கொடுப்பாரு. இதெல்லாம் யோசித்து நடக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. கண்டிப்பாக இந்த இந்த பகுதியில சும்மா நிக்கிறோம் பாத்தீங்களா, அதுல இருந்து விடுதலை ஆகுங்க. சும்மா உட்காராதீங்க. எதையாவது ஒண்ணு கர்த்தருக்காக நான் செய்யணும், எதையாவது ஒண்ணு நான் பண்ணணும், எதையாவது ஒண்ணு ஜெயிக்கணும் இந்த உலகத்துல. சும்மா இருக்கக்கூடாது. நான் சும்மா இருந்து, சும்மா வளர்ந்து, சும்மா சாப்பிட்டுட்டு, சும்மா சினிமா பார்த்துட்டு, சும்மா சீரியலை பார்த்துட்டு, சும்மா ஓடிக்கிட்டு, நான் எதையோ செய்யறேன், நான் ஏதோ பெரிய ஆளு, நான் இப்படிப்பட்ட ஆளு, அப்படியாப்பட்ட ஆளு, உலகம் என்னை புகழுதா, உலகம் என்னை துதிக்குதா, உலகம் என்னை போற்றுதா, இது போதும் எனக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போறீங்கன்னா எல்லாமே சும்மாவே முடியும்.
நீங்க ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னையும் எடுத்து உங்க ஃபீல்ட்ல என்னை உபயோகப்படுத்திக்கங்க. அந்த திராட்சை தோட்டத்துல நானும் ஒரு வேலைக்காரனா வரேன் ஆண்டவரே சொன்னீங்கன்னாக்கா, கண்டிப்பா கர்த்தர் அவருடைய இஷ்டப்படி, என்னுடைய இஷ்டம், என் இஷ்டம், என் இஷ்டம் சொல்றாருல்ல, அந்த இஷ்டத்தின்படி நம்ம வாங்கி கொண்டு போலாம். ஆண்டவரு அந்த 14வது வசனத்துல எனக்கு சொன்னதும் ரொம்ப பிடிக்குது. உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. இந்த ஆட்டிட்யூட் நம்மளுக்குள்ள இருக்கணுங்க. இந்த ஆட்டிட்யூட். உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு டீச்சர் வேலை குடுத்திருக்கிறாரா? வாங்கி கொண்டு போ. உனக்கு டாக்டர் வேலை குடுத்திருக்கிறாரா? நீ வாங்கி கொண்டு போ. உங்க பிள்ளைங்க ஃபாரின் போயிருக்கிறாங்களா? நீ வாங்கி கொண்டு போ. உங்க பிள்ளைங்க இங்க வேலை செய்றாங்களா? நீ வாங்கி கொண்டு போ. சும்மா மற்றவங்களோடு கூட சேர்த்துக்கிட்டு, பேசிக்கிட்டு டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த உலகத்துல வாழ போடுறது வெரி லிட்டில் லைஃப். வெரி லிட்டில் லைஃப். கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ போறோம். சுகத்தோடு, சமாதானத்தோடு நம்ம வாழ்வது ரொம்ப நல்லா இருக்கும். பிரியமானவர்களே, ஆத்திரப்பட்டு, அவசரப்பட்டு, வீணான வார்த்தைகள விட்டுறாதீங்க. இந்த உலகத்துல. கண்டிப்பாக நம்மளுடைய வார்த்தைகள கர்த்தர் கணக்கு கணக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறார். அதுக்கு நியாயப்படி நமக்கு செய்கிற தேவனா இருக்கிறார். அவருக்கு தெரியும். நம்ம என்ன பண்றோம்னு அவருக்கு தெரியும். அதனால இந்த உலகத்துல நீங்க வாழ்வது ரொம்ப நியாயப்படி வாழுங்க. கர்த்தர் அவருடைய இஷ்டப்படி உங்களுக்கு தர விரும்புகிற தேவன்கிட்ட திரும்புங்க. அவசரப்படாதீங்க. இந்த இந்த வார்த்தையோடு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்க கெடுத்துக் கொள்ளாதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க. மற்றவங்கள ஈவில் ஐயோடு, ஒரு பொறாமையின் குணத்தோடு கம்பேர் பண்ணி பேசி பேசி சும்மா உட்கார்ந்து எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க உம்மை நோக்கி பார்த்து இட்ஸ் மை விஷன் சொல்லும்போது அது உங்களுடைய விஷயம் இருக்கட்டும். காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. வழி நடத்துங்க. எந்த கெட்ட குணங்களும் எங்களை தாக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. உமக்காக வாழ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கண்டிப்பாக இந்த செய்தி, இந்த சிந்தனை துளிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. புதிதாக இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you so much.